Hello students, this is Iqbal. இப்போ வந்து நம்ம relation between roots and coefficient of the quadratic equation அதான் பார்க்க போறோம். So first வந்து நம்ம ஒரு quadratic equation எப்படி இருக்கும்? ax square plus bx plus c இப்படி இருக்குமா? equal to 0 இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. இதை நான் a யால டிவைட் பண்ணுறேன். எல்லாத்தையும் x ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் என்ன ஆயிருங்க? a கேன்சல் ஆகிடும். அப்போது x ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே a டிவைட் பண்ணால் இங்கே b by a இருக்கும். இங்கே இதை a டிவைட் பண்ணால் இங்கே c by a இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் 2 ரூட்ஸ்னு வச்சுக்கிறேன். ரெண்டுமே வந்து ரெண்டு ரூட் நம்மளுக்கு x ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு கிடைக்கும். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு ஆன்சர். அது 2,3 அப்படின்னா x ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போடுவோம்ல, அதே மாதிரி தான் x ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கும். அப்புறம் x ஈக்குவல் டு பீட்டான்னு கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஆல்ஃபா உள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும்? எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. இந்த பீட்டா உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் இருக்கும்? அது இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டான்னு இருக்குமா? ஈக்குவல் டு 0. இப்போது இது மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸை எடுத்துக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ். ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் மைனஸ் பீட்டாவில் மைனஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா, அது ஆல்ஃபா பீட்டான்னு போட்டுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்கே ரெண்டுலேயுமே மைனஸ் எக்ஸு காமனாக இருக்கா? மைனஸ் காமனாக இருக்குது, எக்ஸு காமனாக இருக்குது. மைனஸ் எக்ஸ் அந்த சைடு போட்டுக்கிறேன். மைனஸை காமனாக எடுத்தால் என்ன ஆயிருங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டுமே ப்ளஸ் ஆயிரும். எக்ஸை இந்த சைடு போட்டுக்கிறேன். எப்படினா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சா? அப்புறம் ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்கள். ஃப்ரம் 1 and 2 இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள்? மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? பி பை ஏ இருக்குது. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆயிரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக மாறிடும். இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பி பை ஏவாக மாறிடும். அதேமாதிரி இங்கே கான்ஸ்டன்ட் டைம் என்ன இருக்குது பாருங்கள்? ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. அது எக்ஸே இல்லாமல் இருக்கிறது தான் கான்ஸ்டன்ட் டைம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? சி பை ஏ. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் சம் ஆஃப் தி ரூட்ஸ்னு பேர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு என்ன அர்த்தம்? சம் ஆஃப் தி ரூட்ஸ். அதுக்கு ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. மல்டிப்ளை இருக்கா? அதுக்கு பேர் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், பிஓஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது சி பை ஏ. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த ஃபார்முலா தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஆல்ஃபா பீட்டாவோட ஃபார்முலா சி பை எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. ஓகே.